அப்படிங்கிறது தான் 2022 ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, நமக்கு பாதுகாப்பான நகரமாக நம்ம அமைதியான நகரம்னு சொல்லிட்டு சென்னை தானே சொல்லியிருக்காங்க. நகரங்களில் வந்தது. ஆமாம், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அதாங்க நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக குற்றச்செயல்களை பதிவு பண்ணுறோங்க. நீங்கள் வந்து எஃப்ஐஆரே போடலைன்னா எப்படிங்க எண்ணிக்கை வரும்? எப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, போன ஏடிஎம்கே ஆட்சி எடுத்துக்கோங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட்டம் நடந்த காலம் இருந்ததில்ல. இப்போ அப்படி இல்லையே. இந்த விஷயத்தை இதுவரைக்கும் கையில் எடுக்காத விஜய் இன்னைக்கு இப்படி பேசுவதற்கான காரணம் அவருக்கும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி பேசியிருக்கிறேன். திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும், எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ரூட் லெவலில் போகணும், மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்கள், பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்கள், பெண்கள்கிட்ட இப்போ எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நான் நிறைய இடத்துல பேசி பார்த்துருக்கேங்க, இதுதான் உண்மை நிலைமை. ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் வராங்க மேடம். ஏன்னா எவ்வளோ காலமாக இருந்தது, புகார் கொடுக்காமலே அப்படியே அமுக்கி வைக்கப்பட்டார்கள், அந்த அப்படியே சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க, இன்றைக்கி வர்றாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் பேசி பார்க்கட்டும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்தப்பறம் தான் அந்த குழந்தை காவலர் எண்ணிக்கை 1517 பேர் நம்ம அதிகரிச்சிருக்கோங்க. நீங்கள் சொல்கிறபடி இன்னும் அதிகரிக்கணும்னா அதிகரிச்சுக்கலாம். நம்ம அநேகமாக அவங்க வந்து கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க சொல்லியிருக்கோம். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா, சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வேணால் ஏதாவது ஒரு காவலர் பேசியிருக்கலாங்க. அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க சொல்லியிருக்காங்கங்க. நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம். அதுபோல் இல்லை, அது நீதித்துறையோடு சேர்த்து முடிவெடுக்க வேண்டியதுங்க. தமிழ்நாடு அரசு மட்டும் செய்ய முடியாது. அதனால் நம்ம வந்து நீதித்துறையோடு அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. கூடுதல் விரைவு நீதிமன்றங்கள் வேணும் அப்படின்றது, போக்சோக்கான தனிப்பட்ட அந்த மன்றங்கள் வந்து நீதிமன்றங்கள் அதிகரிக்கணும் ஒரு கோரிக்கை இருக்குதுங்க. நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அதை நான் அரசு நடவடிக்கை எடுத்து தான் வருது. ஏன் அவர் இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியுங்க. அதனால் நான் சீமான் அவர் வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, இது பாஜகவுடைய அஜெண்டா. இதில் அதிமுகவும் சரி, தமிழக வெற்றிக் கழகமும் சரி, அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற போல் இவங்க அறிக்கை கொடுக்காங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. கீழ் மட்ட லெவலில் மக்களை சந்தித்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். தமிழ்நாடு நல்ல முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல் அவங்க இந்த எதிர்கட்சின்னா இப்படி தாங்க சொல்லுவாங்க, யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ட்ராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் கடைசி இது பண்ணுறாங்க. நிச்சயமாக அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும். இது அதில் ஒன்று. அதனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான அரசாக தான் திகழ்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பெண்கள் அதிக வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு நிலையை உருவாக்கியிருக்காரு, தொழில் முனைவோர் ஆக்கியிருக்காங்க, எவ்வளோ நடக்குது. அதனால் நிச்சயமாக குற்றச்செயல் குறைய ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு ஒரு காரணம் என்பதை நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன்.